இந்த மோசம் போறான் பாருங்க, அவன் மோசம் போக்குவான். யார் மோசம் போறாங்களோ அவங்க மோசம் போக்குவான். அதாவது ஒரு சௌரி ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, கடனெல்லாம் வாங்கக்கூடாது தானே அப்படின்னு. அது வாங்கினவனும் தப்பு இல்லையேன்னு ஒரு பாஸ்டர் சொல்றாரு. எப்படி சொல்லுவாரு? இப்ப அவர் மோசம் போயிட்டாரு, இப்ப சபைக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு? கடன் வாங்கின தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுப்பாரு. மோசம் போக்குறாங்கல்ல. நீங்க மோசம் போயிட்டீங்கன்னா மற்றவங்கள மோசம் போக்கிடுவீங்க. ஜாக்கிரதை. ஏன் பொல்லாதவளா மாறினாங்க? அடையாளம் தேடுறாங்க. ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு, எனக்கு வசனம் பெருசு இல்ல, எனக்கு அடையாளம் காட்டுங்க. நான் இந்த காரியத்தை செய்யணும், நான் செய்யலாமா வேண்டாமா? ஆண்டவர் வசனம் சொல்லி தருவாரு, ஆலோசனை சொல்லுவாரு. ஆனா நீ அடையாளம் கேட்டா, நான் இதை செய்யலாமா வேண்டாமான்னு அடையாளம் கேட்டா எங்க? இயேசுக்கு சொன்னது பிதா சொன்னதுங்க. பிதா சொன்னதுதான் இயேசு சொன்னார், இயேசு சொன்னதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்க நீங்க நான் அடையாளம் சொல்லுங்க, நான் அப்போ பண்றேன். நீங்க மட்டும் அந்த அடையாளத்தை செஞ்சிருங்க, அப்போ நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். நீங்க மட்டும் இந்த அடையாளத்தை செஞ்சிருங்க, அப்போ நான் வந்து ஆண்டவருக்கு அப்படி பாடுவேன். அடையாளமா தேடுற அடையாளம். வசனம் என்ன சொல்றது? அப்படி நடுங்கிறதுக்கு வழியப்பாரு. அடையாளத்தை தேடுறாங்களா? அடையாளம் என்ன? அடையாளம் உனக்கு வேணும். சோ நீங்க தவறான காரியத்தை செஞ்சுட்டு அதை அடுத்தவங்க நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தவறான காரியத்தை செய்யும் போது மோசம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க அப்படி ஆயிட்டீங்கன்னா, அடுத்தவனை அதை இன்ஜெக்ட் பண்ணி அப்படி செஞ்சிடலாம்ப்பா, இப்படி செஞ்சிடலாம்ப்பான்னு சொன்னீங்கன்னா அடுத்தவனை மோசம் போக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி மோசம் போக்குறவன் யாரு? பொல்லாதவன். நடத்துற ஊழியக்காரங்க, ஐயோ நீங்க இப்படி எல்லாம் விட்டு மனம் திரும்பி இருந்தது எனக்கு தெரியுமே, நீங்க இப்படி எல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பினீங்கன்னு எனக்கு தெரியுமே, ஆனால் இப்பொழுதோ நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாலத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் வேதனைப்படுறேன். ஆனா ஒரு காலத்துல தேவனுக்காக எல்லாவற்றையும், வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டோம். ஆனா இன்றைக்கு மறுபடியும் தொட்டுட்டோம். காலங்கள் இப்போ கடந்து போச்சு, நாட்கள் அதிகமாயிடுச்சு, மீன் கெட்டு போச்சு. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசித்து இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்து உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணினீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை அங்கீகரித்தீர் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையானது என்னிலே எங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க உம்முடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வலை, பரலோகம், மீன்கள், பொல்லாதவர்கள். இது என்னடாது புதுசாக இருக்குன்றீங்களா? வலை, பரலோகம், மீன்கள், பொல்லாதவர்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. வேதம் சொல்றது கவனிங்க. பரலோக ராஜ்யம்
கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது எங்க போடப்பட்டிருக்கிறது? கடலிலே போடப்பட்டிருக்கிறது. கடலிலே ஏன் போடப்பட்டிருக்கிறது? சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்வதற்காக போடப்பட்டிருக்கிறது. கவனமா கேட்டுங்க. அப்படியானால் இந்த கடல் என்பது உலகம். ஓகே. ரெண்டாவது, இந்த வலை என்பது பரலோக ராஜ்யம். வலைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். மீன்கள் என்பது ஜனங்கள். இப்போ உலகம் வந்துட்டு கடல். கடல்ல நம்ம எல்லாம் வசிக்கிறோம். வசிக்கிற நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி வலை போட்டிருக்காரு. அதான் பரலோகம் வலை. இப்போ இந்த மீன்கள் அங்க போகணும். மாறிக்கொள்கிற வலைக்கு ஒப்பா இருக்குது பரலோக ராஜ்யம். நல்லா கவனிச்சிங்க. வலை என்பது என்ன? பரலோக ராஜ்யம் வலை. கடல் என்பது என்ன? உலகம். மீன்கள் என்ன? ஜனங்கள். இப்ப இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வலைக்குள்ள வரணும். வலைக்குள்ள வரணும். அதான் பரலோகத்துக்குள்ள வரணும். எப்படி வருவாங்க? வலைக்குள்ள வரணும். பரலோகத்துக்குள்ள வரணும். எப்படி வருவாங்க? வலை வந்து பரலோகம். இந்த பரலோகத்துக்குள்ள வரணும். எப்படி வருவாங்க? வேதம் சொல்லுகிறது பார்ப்போம். தயவுசெய்து நல்ல கவனமா கேட்டுங்க. வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? இப்போ வலை என்பது பரலோகம். வலை உலகத்துல போடப்பட்டிருக்குது. யாரும் எந்த மீன் வேணாலும் உள்ள வரலாம். எந்த மீன் வேணாலும் உள்ள வரலாம். அப்போ பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு, வலைக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யணுமா? வலை வந்து பரலோகம். பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யணுமா? ஒருவன் மறுபடியும் பிறந்தால் வலையை பார்க்கலாம். வலையை பார்க்கலாம். அதாவது பரலோகத்தை பார்க்கலாம். உள்ள போறதுக்கு என்ன செய்யணுமா? அடுத்த வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது. இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? கவனிச்சுங்க. மறுபடி பிறந்தால் பரலோகத்தை பார்க்கலாம், வலையை பார்க்கலாம். மறுபடி பிறக்கிறதுனா என்னன்னு தெரியும்ல நமக்கு. மறுபடி பிறக்கிறதுனா இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், ரத்தனார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களெல்லாம் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடும்போது இயேசு மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். மன்னிக்கும் போது நம்மிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்படி ஆனால் குழந்தைக்கும் பாவம் இல்லை, நமக்கும் பாவம் இல்லை. நம்ம என்ன ஆயிட்டோம்? மறுபடி பிறந்தவர்கள் ஆயிட்டோம். இந்த மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் பரலோகத்தை பார்க்கலாம். உள்ள போனோம்னா என்ன செய்யணும் போடுறது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்படி ஆனால் மனம் திரும்பின அவர்கள் பாவம் மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியும் பெறணும். இந்த அனுபவத்தோடு கூட இருந்தால், இந்த அனுபவத்தோடு கூட இருந்தால் எங்க போலாம்? பரலோகத்துக்குள்ள போலாம். அப்ப எங்க வந்துட்டாங்க? வலைக்குள்ள வந்துட்டாங்க. வலை என்னது? பரலோகம். இப்ப வலைக்குள்ள வந்தாச்சு. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றவங்க வலைக்குள்ள பரலோகம் வந்தாச்சு. இப்ப நம்மள வலைக்குள்ள வந்த உடனே அந்த வலையை சுருக்கி பிடிச்சி இழுத்து கொண்டு போயிருக்கலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 48ஆவது வசனம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஓஹோ ஓஹோ. அது நிறைந்த போது. எது நிறைந்த போது? வலை நிறைந்த போது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அது நிறைந்த போது, வலை நிறைந்த போது அதை வலையை கரையில் இழுத்தார்கள். கடல்ல இருந்து கரையில் இழுத்தாச்சு. இழுத்து என்ன நடக்குது பாருங்க. உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்போ என்னதெல்லாம் இருக்கு? உள்ள நல்லதும் இருக்குது, ஆகாததும் இருக்கு. எங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வலைக்குள்ள தானே இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஆகாதா மாறிச்சு? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல, அதனால அப்படிதான் ஆயிடுச்சு. எடுத்துட்டு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார்.
ரட்சித்த போது அவங்க ஃப்ரெஷ்ஷா வர்றாங்க. ஞானஸ்நானத்துல செங்கடல் தாண்டியாச்சு, அடுத்து பரிசுத்தாய் பெறாங்க, கம்யூனியன் எடுக்கிறாங்க, அந்த அனுபவத்தோடு வெளியே வர்றாங்க. 40 வருஷம் நடக்கிறாங்க. 6 லட்சம் புருஷர்கள் 40 வருஷம் நடக்கிறாங்க. ஆனால் 5,99,998 பேரு கேட்டு போயிட்டான். 2 பேர் தான் கானானுக்குள்ள போனது. ஆனா அது வரைக்கும் அவங்க ஆண்டவர் தான் நடத்திட்டு வர்றாரு வனாந்திரத்துல. ஆனால் 5,99,998 பேர் அவுட். ரட்சிக்கப்பட்டவங்க தானா? ஞானஸ்நானம் பெற்றவங்க தானா? அபிஷேகம் பெற்றவங்க தானா? கம்யூனியன் எடுத்தவங்க தானா? எடுத்தவங்க தான். ஆனால் அவங்களால அக்கறைக்கு போக முடியல. எங்க? கானானுக்குள்ள போக முடியல. அருமையான தேவஜனமே, உள்ள இருக்கும் போதே, தேவனால் நடத்தப்படும் போதே கெட்டு போயிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டே. அப்படியே இப்போ நானும் நீங்களும் வலை என்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா இந்த பரலோக ராஜ்யத்தில் நிறைஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்றாராம்? நல்லத கூடையில வச்சுட்டு ஆகாதவளை எரிஞ்சு போடுறாராம். வேதம் என்ன சொல்லு பாருங்க, வாசிங்க. 49:50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். எப்படி? இந்த வேண்டாதெல்லாம் தூக்கி தூர போட்டு நல்லதெல்லாம் கூடையில வச்சு கொண்டு போறாங்களே, உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். சரி, இப்ப 49ஆம் வசனத்தை வாசிக்க சொல்றேன், கவனிச்சுங்க. இப்போ இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். கடைசியில் எழுத்தாச்சா? தேவ தூதர்கள் புறப்பட்டு வந்து நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. அப்படின்னா யார சொல்றாரு? நீதிமான சொல்றாரு. யாரு பொல்லாதவன்றாரு? எல்லாம் எங்கதான் இருக்காங்க? வலைக்குள்ளதான் இருக்காங்க. வலைக்குள்ளதான் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று பரலோக ராஜ்யத்துமாகிய வலைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனால் வலைக்குள்ளே இருக்கிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? நீதிமான்களும் இருக்கிறார்கள், பொல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, தேவ தூதர்கள் வருவாங்களாம், நல்லதை பிரிப்பாங்களாம். அப்படின்னா நீதிமான்கள் அவங்களை எங்க சேர்ப்பாங்களாம்? பரலோக ராஜ்யத்துல சேர்ப்பாராம். பொல்லாதவர்களை எங்க சேர்ப்பாங்களாம்? அக்னி கடலுக்குள்ள போடுவார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். கடல் என்கிற உலகத்துல தேவன் விரித்திருந்த அந்த வலையில நீங்களும் நானும் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று அந்த பரலோக ராஜ்யம் என்கிற வலைக்குள்ள வந்தது உண்மைதான். இப்ப என்னைக்கு வந்தீங்க? எவ்வளவு காலத்துக்கு முன்னால வந்தீங்க? இப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்துங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்துக்கு அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு எண்ணி தங்களே வஞ்சிக்கிறவங்களா மாறுறாங்க. ஆனா உள்ள 2 கூட்டம் இருக்கு. வலைக்குள்ள வந்த கூட்டம் தான். வலைக்குள்ள வந்த கூட்டமும் எப்படிப்பட்ட கூட்டம் இருக்குது? பொல்லாதவர்களும் இருக்கிறாங்க, நீதிமான்களும் இருக்கிறாங்க, பொல்லாதவர்களும் இருக்காங்க. அப்படியானால் இந்த பொல்லாதவர்கள் யார்? இதை குறித்து தான் தியானிக்க போறோம். எங்க? அவங்க பரலோகத்துக்குள்ளதான் இருக்காங்க. நியாயந்திருக்கப்படும் போதுதான் அந்த தூதர்கள் நீதிமான்கள் நடுவில் இருந்து அந்த பொல்லாதவர்களை, பொல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தானா? ஞானஸ்நானத்தவங்க தானா? பரிசுத்தாய் பெற்றவங்க தானா? ஆனா என்னன்னு சொல்லியது? பொல்லாதவர்கள். நீங்க நீதிமான்களா இருக்க போறீங்களா, பொல்லாதவளா இருக்க போறீங்களா? நீங்க தான் பார்த்துக்கணும். பொல்லாதவன் யாருங்கிறத மட்டும் நான் சொல்றேன். பொல்லாதவன் யார்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு கணக்கு போட்டாதீங்க. கடைசியில தான் பிரிக்கும் போது தான் தெரியும். நல்லதை கூடையில சேர்ப்பாங்க, கெட்டதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே போல தூதர்கள் வந்து நீதிமான்களை பரலோகத்தில் சேர்ப்பார், பொல்லாதவர்களை அக்னியில சுட்டரிப்பார். சரி, இப்ப இந்த பொல்லாதவர்கள் இருக்குது, அது யார்? அது யார்? வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். புறம்பே இருக்கிறவளை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இவன் எங்க இருக்கான்? அந்த பொல்லாதவன் எங்க இருக்கிறான்? சபைக்குள்ளதான் இருக்கிறான். சபைக்குள்ளதான் இருக்கிறான் பொல்லாதவன். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை வந்தாங்க, எப்படி பொல்லாதவனா மாறினா? எப்படி பொல்லாதவனா மாறினா? சபைக்குள்ள
இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனுடைய மனைவி, சொந்த அம்மா இல்ல ஸ்டெப் மதர்வாங்களே, அந்த பெண்ணோடு கூட ஐக்கியப்பட்டான். ஒரு விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், அவன் அடுத்த பாலினத்தோடு கூட ஐக்கியப்பட்டு பாவஞ்சரம். அவனைத்தான் சொல்றது, பொல்லாதவனை நீக்கிறீங்க, தள்ளி போடுங்க. ஆனா சபைக்குள்ள தானே இருக்கான். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் தானா? ஆனா கெட்டு போயிட்டானா? கெட்டு போயிட்டானே. அருமையான தேவஜனமே, இந்த பாலின பாவத்தினால அவன் செயல்பட்டான். அவனைத்தான் சொல்லுது பொல்லாதவன் என்று சொல்லி, பொல்லாதவன் என்று சொல்லி. இந்த கால வேளையில வந்திருக்கிற அருமையான சௌனே, நீ ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்குது, வலைக்குள்ள வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சா அது என்ன ஆகும்? கெட்டு போகும்ல. அதுபோல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு புதுசா சபைக்குள்ள வர்றவங்க, வலைக்குள்ள வர்றவங்க, ஓ நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்களுக்கு முன்னாலே யார் இருப்பாங்க உள்ள? ஆயக்காரர்களும் வேசிகளும் உள்ளே இருப்பார்கள். அடுத்து ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே இருப்பார். அவங்க ராஜ்யத்தின் புத்திரர் தான், ஆனால் எங்க போக வேண்டியதாய் போச்சு? இருளுக்குள்ள, நரகத்துக்கு போறாங்க. ஏன் ஏன் ஏன்? அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. அருமையான தேவஜனமே, நல்லா கவனமா கேளுங்க. இவனோ அந்த பொல்லாதவன் போடுறது. பொல்லாதவன் எப்படி பொல்லாதவனா மாறினா, அடுத்தவனுடைய மனைவியை வச்சுட்டான், சொந்த தகப்பனுடைய மனைவியை வச்சிருக்கான். அவனை ஏன் நீங்க தள்ளல அப்படின்னா, பாலின பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறான், பாவம் சேர்வனா மாறினா. அருமையானவளே, இந்த கால வேளையில வந்திருக்கிற நீ வலைக்குள்ளதான் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வலைக்குள்ளதான், பரலோகத்துக்குரியவனா தான் இருக்கிற. ஆனா அவன் வாழ்க்கை எப்படி பாரு, எந்த விஷயத்திலாவது பாலின விஷயத்துல கெட்டு போயிட்டான் பாரு, கெட்டு போயிட்டான் பாரு. ஆனா கவனமா கேளுங்க, இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? வேதம் சொல்றது 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஓஹோ, எப்படி சபைய ஆரம்பத்துல எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த சபை எந்த ஸ்டேஜில் இருந்திருக்குது? இயேசு எப்ப வந்தாலும் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு காத்திருந்த சபை. அப்படிப்பட்ட சபைக்குள்ளே ஒருத்தன் பொல்லாதவனா மாறிட்டான். யாரவன்? பாலின பாவம் செஞ்சவன். சௌரனே நல்லா கவனிச்சுக்கோ, நீ இயேசு கிறிஸ்து வருவாயின்னு ஆயத்தமா இருந்த நாள் உண்டு, எப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல. ஆனா இப்போ பல வருஷங்கள் ஆனதுனால மீன் கெட்டு போன போல நீ நல்லவனா இருக்கியான்னு பாத்துக்க, நல்லவளா இருக்கியான்னு பாத்துக்க. பாலின பாவம் இருக்கு. மொபைல்ல அசுத்தமானதெல்லாம் பாக்குற, பாலினமான காரியெல்லாம் பாக்குற. லவ் பண்றியா? லவ் பெண்ணையோ ஆணையோ தொடுறியா? வேதம் சொல்லுது, பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவன் ஆக்கினைக்கு தப்பான். பெண்ணை இச்சோடு பார்த்தாலே விபச்சாரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தின்படி உத்தமமா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சில அடுத்த வீட்டுக்கு போனாங்கன்னா, சிஸ்டர் ஒரு காஃபி கொடுங்களேன், காஃபி கொடுக்குறாங்க. காஃபி கொடுத்தாங்கன்னா இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்படி பிடிச்சிங்க பிரச்சனை இல்லை. இப்படி பிடிச்சி கொடுக்குறாங்கன்னா இப்படி பிடிச்சிங்க பிரச்சனை இல்லை. காஃபி கொடுக்குறாங்கன்னா கையோட சேர்த்து பிடிச்சு, சாரி சிஸ்டர், சொல்லாத, தொடாத. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், உனக்குள்ள அந்த இச்சை இருந்துச்சுன்னா விலக்கிக்கோ. ஏன்னா நீ யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு வலைக்குள்ள வந்தவன். இப்போ உள்ள இருந்தே கெட்டு போற, உள்ள இருந்துகிட்டே கெட்டு போற. ஆனா அது உனக்கு தெரியும். ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி, கெட்ட மீனா இருந்தாலும் நான் உள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில எல்லாம் உன்னைய தூக்கி நரகத்துல போடுவாங்க. யோசித்து பார், உன் வாழ்க்கையை யோசித்து பார். பொல்லாதவன் எப்படியா
கெட்டு போயிட்டாங்க, கெட்டு போயிட்டான். உள்ள இருக்கும் போதே, வலைக்குள்ள இருக்கும் போதே கெட்ட மீனா போச்சு. நீ பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் உரியவள் என்று சொல்லும் போதே, நீ உள்ள இருக்கும் போதே கெட்டு போயிட்ட. ஏன் தெரியுமா? நாட்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தேவன் மேல இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. கெட்டு போயிட்டியே, பொல்லாதவன் ஆயிட்டியே, பொல்லாதவள் ஆயிட்டியே. நான் எல்லாரும் இந்த தப்புல மாட்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் யார் மாட்டிருக்காங்கன்னு உங்க மனசு இப்ப குத்தும் பாருங்க, உங்க மனசு குத்தும் பாருங்க. நீ மாட்டிருக்க, பொல்லாதவனா இருந்தா திருந்திக்க. இல்லன்னா இப்ப ஒண்ணும் தெரியாது, வெளியே ஒண்ணுமே தெரியாதுப்பா. வலைக்குள்ள எல்லாமே தான் கிடக்குது, நல்லதும் கிடக்குது, கெட்டதும் கிடக்குது. இப்ப கெட்டதோ நல்லதோ யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். தூதன் தான் கடைசியில் பிரிப்பான். அன்னைக்கு தான் தெரியும் நம்ம கெட்ட மீனா நல்ல மீனான்னு. கெட்ட மீனா இருந்தா தூக்கி எறிஞ்சிருவாங்க, நரகத்துக்கு போகணும், ஜாக்கிரதை. இந்த குருந்து சபை எப்படி இருந்துச்சு முதல்ல இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு? ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த முடிவில் அந்த சபையை பற்றி என்ன சொல்றான் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும். எப்படி அவர் மனசுல என்ன நினைச்சாரு? நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சேன், அப்படிதான் இருந்தீங்க. இப்போ உங்கள் மனதின்படி இருக்கிறவளாய் காணாமல் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ வென்று விரோதங்கள். இப்படி இப்ப பாருங்க, கவனிச்சுங்க. நல்ல ஆண்டோட வருகைக்காய் ஆயத்தமா இருந்த சபை இப்ப என்ன நிலைமை போச்சு? விரோதம் இருக்குது, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டா இருக்குமோ வென்றும். அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள உண்டா இருக்குமோன்னு பயப்படுறாண்டு. கோல் சொல்றது இருக்கா? வைராக்கியம் இருக்கா? கோபப்படுறீங்களா? வாக்குவாதம் இருக்குதா? புறங்குறீங்களா? இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கிருந்து சொல்லி. அதுவும் நம்ம நேரடியா பேசுறதுல, போன்ல தான் அடிச்சிருவோம், அடி விட்டு கலக்குவோம். அவ இப்படி, இவன் எப்படி, இவா இப்படி, இவன் இப்படின்னு சொல்லி. ஏங்க புறங்கூறல, ஆனா உள்ளதான் இருக்கீங்க, எதுக்குள்ள? வலைக்குள்ளதான் இருக்கீங்க. கெட்டு போயிட்டீங்களே, உள்ளதான் இருக்கிறீங்க. நீங்க நினைச்சீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தம் பெற்றிருக்கேன், ஆண்டவர் வந்தா பறந்துருவேன், செத்தா பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி நீ கெட்ட மீனா பொல்லாதவனாய் மாறிவிட்டாயே சொல்லிட்டு கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகம் உண்டு பண்றது, கலகங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த பாவம் செய்தவர்களாகிய அநேகர். இப்ப பாவம் செய்யலன்னு நினைச்சாரு, அப்படிதான் இருந்தது. முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையோ வேசித்தனத்தையோ காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ வென்று பயந்திருக்கிறேன். ஊழியக்காரர் நடத்துற ஊழியக்காரர், ஐயோ நீங்க இப்படி எல்லாம் விட்டு மனம் திரும்பி இருந்தது எனக்கு தெரியுமே, நீங்க இப்படி எல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பினீங்கன்னு எனக்கு தெரியுமே, ஆனால் இப்பொழுதோ நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் வேதனைப்படுறேன். ஆனா ஒரு காலத்துல தேவனுக்காக எல்லாவற்றையும், வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டோம். ஆனா இன்றைக்கு மறுபடியும் தொட்டுட்டோம். காலங்கள் கடந்து போச்சு, நாட்கள் அதிகமாயிடுச்சு, மீன் கெட்டு போச்சு. ஆண்டவரா இயேசு சொல்லுவாரு, அக்கிரமம் ஜாஸ்தி ஆனதுனால அநேகருடைய அன்பு, அக்கிரமம் உலகத்துல ஜாஸ்தியா இருந்துச்சுனால ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்ச உடனே தான் அவன் பாவம் செய்றான். புரியுதுங்களா? இப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை உமக்காக தான் வாழ்வேன்ப்பா, உமக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்தீங்க. ஆனா இப்போவோ உங்க வாழ்க்கையில அவர் மேல இருந்த அன்பு குறைய என்ன ஆகி போச்சு? அன்பு குறைஞ்சதுனால இந்த பாவம் பெருகி போச்சு. யோசிச்சிங்க, உங்க வாழ்க்கையில என்ன பாவத்தோடு உட்கார்ந்துறீங்கன்னு பார்த்துங்க. அடுத்த பாலின பாவத்தை பார்க்குறீங்களா? நான் சொல்றேன், டைரக்டா நீங்க போய் ஒருவேளை கையை வைக்க மாட்டீங்க, கட்டி பிடிக்க மாட்டீங்க ஏதாவது. ஆனா மொபைல்ல இதெல்லாம் பாக்குறீங்களா? ஐயா
எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் செத்துடலான்னு போல இருக்கு, செத்துணும் போல இருக்குதுண்ணா. இல்ல, என் மொபைல்ல நான் தேவையில்லாதெல்லாம் பார்த்தேன், பார்த்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையில பாவமாயி போச்சு. இப்ப என்னால் வாழ முடியல, எரிய முடியல, செத்துலாமான்னு இருக்குது, நிம்மதி இல்லை, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறார். நான் சொன்னேன், நீங்க அப்படி பார்த்தது உண்மைதான்னா மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சுவார். ஆனா நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மன்னிப்பு கேட்காம செத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நரகத்துக்குலாம் போவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, ஐயா நான் பல முறை இதை விட்டுறேன்னு சொன்னேன், ஆனா மறுபடி அதன் மேல ஒரு ஈர்ப்பு எனக்கு வருது. இன்னைக்கு நிறைய பேர் மொபைல்ல நீ அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன்னு விட்டது ஜாஸ்தி உண்டு. ஆனா மறுபடியும் அதை ஈர்ப்பினால மறுபடியும் அதை செய்யறேன். ஏன்? கேம் இல்ல, கேம் விளையாடினவங்க எத்தனை பேர்? ஆனால் ஐயோ நம்மள ரொம்ப உள்ள இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கேமை விட்டது எத்தனை பேர்? மறுபடி தொட்டது எத்தனை பேர்? யோசித்து பார். வேண்டான்னு தான் நினைச்சேன், மொபைல் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மறுபடியும் ஒன்னு ஆசையை சாத்தான் தூண்டி மறுபடியும் மொபைலுக்குள்ள போற. போகலையா? செய்யலையா? வேண்டாம் தானே விட்ட. அப்புறம் ஏன் செஞ்ச? நிம்மதி இல்லையா, செத்துடலாம் இருக்குதுயா, ஐயா என்ன பண்றதுன்னே தெரியலையா, வாழவே பிடிக்கலையா. எங்க நீங்க அதை விட்டுற வேண்டிய? ஒரு வருஷம் ஆச்சு ஐயா, விட்டுட்டேன், ஆனா எனக்கு நிம்மதியே ஐயா, ஐயோ இப்படி பார்த்துட்டோமே, இப்படி இருந்துட்டோமேன்னு சொல்லி நிம்மதியே அப்படி போயிடுச்சு. என் வாழ்க்கையில நான் அழிஞ்சிடலாமான்னு இருக்குது ஐயா, எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கதறினாருங்க. நீ ரகசியமா மொபைல்ல பார்க்கல, பார்த்துட்டு வேண்டான்னு நம்மளை எங்கேயோ ரொம்ப டீப்பா கொண்டு போகுதுடா, இனிமே அப்படி செய்யக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு சரியாயிடுற. சரி ஆன பிறகு மறுபடியும் என்ன ஆகுது? கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த ஈர்ப்பு சக்தி மறுபடியும் மொபைலுக்குள்ள போகுது, மொபைல்ல போகுது. நீ சினிமா பார்க்கறதா இருந்தா சினிமா பார்ப்ப, கேம் விளையாடுறதா இருந்தா கேம் விளையாடுவா, இல்லைன்னா வேற மாதிரி எந்த காரியத்தை வேணாலும் உள்ள போயிடுவேன். பகல நீ ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேல அன்பு இல்லப்பா, அன்பு இல்லை. அவர்கிட்ட சொன்னேன், இல்லையா நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டேன் ஐயா. நான் சொன்னேன், தாவீது தவறு பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டான், அவனை மன்னிச்சாரு, அதுக்கப்புறம் அவனுக்கு தேவனுக்கு பிரியமானவனா மாறினான். இல்லையா நான் பலமுறை மன்னிப்பு கேட்டேன் ஐயா, பலமுறை மன்னிப்பு கேட்டேன், எனக்கு அந்த குத்திக்கிட்டே இருக்குது ஐயா, வாழவே பிடிக்கல ஐயான்னு மறுபடியும் சொல்றேன். நான் சொன்னேன், இது சாத்தானுடைய வேலை. நீங்க திருந்திட்டீங்க, திருந்தனவங்களையும் கூட உங்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறான். ஆகையினால உங்க பாவங்களை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மன்னிப்பாரா? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு இருக்குது. அதனால நான் இப்பதான் 5 தடவை விழுந்திருக்கேன்றீங்களோ? என்ன 2 ஒரு தடவை விழுந்தாலும் பரவாயில்லன்றீங்களோ? எங்க மனுஷன் வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாதுங்க. இப்படி பொல்லாப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க வாழ்க்கையில வந்து உலகத்தை விட்டு கடந்து போனீங்கன்னு வச்சுங்க, எங்க போவீங்க? எங்கெங்க போவீங்க? ஆனா வாழ்ற வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கை, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். எங்க போவீங்க? இந்த வயநாடுல ஜனங்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரியோட ராத்திரியா ஒரு பெரிய வெள்ளம் வந்து மொத்தம் ஊரே காலி பண்ணிடுச்சு. அவங்க செத்துருவோம் நினைச்சாங்களா? நிம்மதியா படுத்துட்டு நாளை காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோம், காலையில வேலைக்கு போனோம் தான் நினைச்சாங்க. ஆனா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த காலை விளைவு வந்திருக்கிற சௌரனே கேள், உன் வாழ்க்கை எப்போ முடியும், இல்ல இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. அப்படி இருக்க உன் வாழ்க்கையில நீ அசுத்தமான காரியத்தை உன் வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கியான்னு பாரு. நீ பொல்லாதவன். இப்ப நீ நல்ல மாதிரி இருக்கிறல்ல, கடைசியில கூடையில நல்லதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொல்லாதவனை தூக்கித்துற போட்டுருவாங்க. அது வரைக்கும் நீ ஆகா நம்ம நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கா, நடிச்சுக்க. யாருக்கு நஷ்டம்? நீ நடிச்சுக்க, உனக்கு தானே நஷ்டம். நீ பொல்லாதவள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சபைக்குள்ள இருந்துட்டு பாவம் செய்றானே, பாலின பாவம் செய்றானே, இவன் பொல்லாதவன். சரியா? இப்ப பாருங்க, வாசிப்போம். 2வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29ஆம் வசனம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இப்போ திரளான ஜனங்கள் ஆண்டோட உபதேசத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த சந்ததியார் பொல்லாதவர்களா இருக்கிறார்.
ஏன் ஏன் பொல்லாதவளா இருக்கிறாங்க? எங்க ஆண்டோடைய வசனத்தை கேட்க வந்தவங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்தவங்க. சௌரியே, நீ ஆண்டோடைய வார்த்தையை கேட்கத்தான் வந்திருக்கிற. சௌரனே, நீ ஆண்டோடைய வார்த்தையை கேட்கத்தான் வந்திருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததியார் பொல்லாதவர்கள். ஏன் பொல்லாதவளா மாறினாங்க? அடையாளம் தேடுறாங்க. ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு, எனக்கு வசனம் பெருசு இல்ல, எனக்கு அடையாளம் காட்டுங்க, எனக்கு அடையாளம் காட்டுங்க. நான் இந்த காரியத்தை செய்யணும், நான் செய்யலாமா வேண்டாமா? ஆண்டவர்ட்ட வசனங்கள், வசனம் சொல்லி தருவாரு, ஆலோசனை சொல்லுவாரு. ஆனா நீ அடையாளம் கேட்டா, நான் இதை செய்யலாமா வேண்டாமான்னு அடையாளம் கேட்டா எங்க? இயேசுக்கு சொன்னது பிதா சொன்னதுங்க. பிதா சொன்னதுதான் இயேசு சொன்னார், இயேசு சொன்னதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்க நீங்க நான் அடையாளம் சொல்லுங்க, நான் அப்போ பண்றேன். நீங்க மட்டும் இந்த அடையாளத்தை செஞ்சிருங்க, அப்போ நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். நீங்க மட்டும் இந்த அடையாளத்தை செஞ்சிருங்க, அப்போ நான் வந்து ஆண்டவருக்கு அப்படி வாழ்வேன். அடையாளமா தேடுற? அடையாளம் வசனம் என்ன சொல்றது? அப்படி நடுங்கிறதுக்கு வழியப்பாரு. அடையாளத்தை தேடுறாங்களா? அடையாளம் என்ன அடையாளம் உனக்கு வேணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்ம சபையில் ஒரு தம்பி இருந்தான், அவன் வந்து நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருந்தவன், நல்ல உத்தியோகத்தில் இருந்தவன். அப்படிப்பட்டவன் அவனுக்கு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். என்கிட்ட தான் சொன்னான், பாஸ்டர் எனக்கு நல்ல பொண்ணு பாருங்க பாஸ்டர். சரிடா ஜெபம் பண்ணி பார்ப்போன்னு. திடீர்னு ஒரு நாள் கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். நான் உள்ளே இருந்தேன், வந்தேன். பாஸ்டர் மேலே போகலாமான்றான், 3வது மாடிக்கு போகலாமான்றான். நானும் சரி என்னமோ ரகசியம் சொல்ல போகிறான் பொழுது அப்படின்னு 3வது மாடி போயிட்டேன். போன உடனே சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்க பாஸ்டர். ஆடா சொல்லக்கூடாது, கங்க்ராச்சுலேஷன், வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி சரி சரி, பொண்ணு விசுவாசி தானே? இல்லை பாஸ்டர் இந்து. இந்துவா? இந்து பொண்ணா? ஏய் விசுவாசி அவிசுவாசி சம்மந்தம் இல்லைப்பா, அது மாதிரி செய்யக்கூடாதுண்ணா. பாஸ்டர் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஆவியானவர் சொன்னார் எனக்கு, ஆவியானவர் சொன்னார். அட எங்க ஆவியான என்ன சொல்லுவார்? பிதா சொன்னதை ஏசு சொல்லுவார், ஏசு சொன்னது தான் ஆவியானவர் சொல்லுவார். வசனம் தானே சொல்லுவார். அவன் ஆவியானவர் சொன்னாருன்றான். என்னடா சொன்னார், எப்படா சொன்னாருன்னா அவன் சொல்கிறான், நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட, பொண்ணு பார்க்க போகிறேன், போகும்போது டயர் வெடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணு எனக்கு இல்லை, காரில் உள்ள டயர் வெடிக்கலைன்னா அந்த பொண்ணு எனக்கு தானே. வெடிக்கவே இல்லை பாஸ்டர். இவன் அடையாளத்தை பாருங்க. அந்த டயர் மட்டும் வெடிச்சிச்சுன்னு வச்சுங்க, போன 6 வரையும் செத்துருப்பாங்க. இவனுக்கு அந்த 6 வரையும் சாவடிக்கணுமா? கடைசியில் நான் சொன்னேன்டே அப்பா, இந்த பேர் இது தேவனுடைய வசனம் இல்லை, நீ என்னமோ அடையாளத்தை கேட்டிருக்க, நான் ரத்தத்தில் கழுத்து போட்டு தரேன்டா, நீ தேவனை விட்டு விலகிறியா இல்லையான்னு பாரு, இந்து கோயிலுக்கு போறியா இல்லையான்னு பாரு, நீ சாகணும்னு ஆசைப்படுறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு. என்ன நடந்து தெரியுமா? இந்து கோயிலுக்கு போனாங்க, இந்து கோயிலுக்கு போனான். அதோடு மாத்திரம் இல்லைங்க, சூசைட் பண்றதுக்கு 2 தடவை ட்ரை பண்ணான், நடக்கல. கடைசிய மனைவியும் குழந்தையும் இழந்தான். ஏன்? அடையாளம் தேடுற? நான் இப்படியே சொல்லிட்டு போலாம், நிறைய பேரை சொல்லலாம். அடையாளம் தேடாத, வசனம் ஒன்ன சொல்லிச்சுன்னா அப்படியே கீழ்படிய வழியப்பாரு. எனக்கு எந்த அடையாளத்தை காமிங்க, அப்படி அடையாளம் காமிச்சிங்கன்னா நான் அப்படி வாழ்றேன். எப்படி வாழ போற? வசனத்துப்படி. அடையாளம் சொன்னாதான் வாழ்வியா? வசனம் கீழ்படிய மாட்டியா? ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி. அடையாளமா கேட்கிற? அடையாளம் அடையாளம் கேட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா பொல்லாதவன் சொல்லு. பொல்லாதவளா இருக்கிறார்கள் இந்த சந்ததியார். ஏன் வசனத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க? அடையாளம் தேடுறாங்க. வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 19ஆம் வசனம். நான் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரம் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. என்ன சொல்றாரு? நான் பார்க்கும்படி அவர் தீவிரித்து வந்து தமது கிரியை எனக்கு காமிக்கட்டும். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, அவர் என்கிட்ட வரட்டும், வந்து கிரியை காமிக்கட்டும், என்கிட்ட கிரியை காமிக்கட்டும், அவர் இப்படித்தான் அப்படித்தான் கிரியை காமிக்கட்டும். அதே நேரத்தில் அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் பரிசுத்தரோட ஆலோசனை நான் அறியும்படிக்கு அது சமீபமாக வரட்டும்.
நான் வசனத்தின்படி வாழணுங்கிற அது எனக்கு வட்டம் வந்த அப்புறம் பார்த்துக்கிறேன். சொல்லாத வசனம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அப்படியே செய்யப்பார். வசனம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அப்படியே செய்யப்பார். சிலர் சொல்லுவாங்க, நான் மோதிரம் போட்டிருக்கிறேன், மோதிரம் கலந்து உளுந்தா மோதிரம் போட மாட்டேன். இது எப்படி மோதிரம் கலந்து உளுந்தா இவனுக்கு தான் ஆசை இல்லை. இது எப்படி கலரும்? நான் அபிஷேக கூட்டம் ஒன்று வச்சாங்க வாலிப பிராயத்தில். ரட்சிக்கப்பட்டது 1974 பிப்ரவரி. இந்த மே மாசத்துல 74 மே மாசத்துல ஒரு அபிஷேக கூட்டம் ஒரு சின்ன வீட்டில் நடத்தினாங்க. நான் அதில் கலந்துருந்தேன். அப்போ ஒரு பவுனுக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பேன். அப்போல்லாம் ஒரு பவுன் விலை என்ன தெரியுமா? 153 ரூபா தான். ஐயோ, அப்பவே நான் பிறந்து வாங்கி வச்சுக்கலாமே. என்ன, ஒரு பவுன் 153 ரூபா தான். நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டிருப்பேன். அந்த மீட்டிங்ல நல்ல சத்தமா பாட்டு பாடுறேன். மோதிரம் அறுக்குது. கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே மறுபடி தூக்கி மேலே மாட்டிக்கிட்டு தோத்திரம் நல்ல பரிசுத்தா பெற்றேன். நல்ல ஆவியில் நிறைஞ்ச பாட்டு பாடும்போது திரும்பவும் அறுக்குது, வெட்டுது. திரும்பவும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே மறுபடியும் எடுத்து மாட்டி விட்டு திரும்பவும் ஆண்டவரே ஓ அப்படின்னு சொல்லி நல்ல ஆவியில் நிறைஞ்சு திரும்ப பாடு வந்து திரும்ப விழுந்துச்சு. இது நடயாது. எத்தனையோ வருஷம் ஆச்சு மோதிரம் போட்டு, ஒரு நாள் கூட விழலை. இன்னைக்கு 3 தடவை விழுந்துருச்சுன்னு சொன்னேன். ஆண்டவரே, இந்த மோதிரம் இன்னொரு தடவை விழுந்தா நான் போட மாட்டேன்ட்டேன். அவ்வளோதான். திரும்ப ஆவியில் நிறைஞ்ச நாள் ஜெபம் பண்ண பாருங்க, திரும்ப விழுந்துச்சு. தூக்கி பாக்கெட்டில் வச்சிட்டேன். இது அடையாளம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? காதை எவனாவது அறுத்தான்னா நான் கம்மல் போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கம்மல் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் அப்போ என்ன பண்ணுறேன்? கம்மல் போட மாட்டேன். அறுத்தான்னா போட மாட்டேன். அறுக்கலை கடைசி வரைக்கும் போடுவேன். எவனாவது செய்ய புடுங்குற கையை வச்சான் நான் வேணா ஆண்டவருக்காக கலத்திடுறேன். சொல்ல போறீங்களா? எங்க வசனம் சொன்னா கீழ்ப்படிங்க. இப்படி நடந்தா நான் செய்வேன் சொல்ல போறீங்களா? அதைத்தான் சொல்றாரு கர்த்தர். நான் பார்க்கும்படி அவர் தீவிரித்து வந்து தமது கிரியை நடப்பிக்கட்டும். எனக்கு என்கிட்ட இந்த கிரியை நடப்பிக்கட்டும். அப்புறம் வேணா நான் நம்புறேன், அப்புறம் வேணா இந்த வசனம் செய்யறேன். அப்படி சொல்லாத. வசனம்னு ஒண்ணு சொன்னா அடையாளம் தேடாத. ஆண்டவர் சொன்னது அப்படியே செய். அப்படி நீ அடையாளம் தேடனா யாரு? பொல்லாதவங்க எங்க போவாங்க கடைசியில? இப்ப நல்லாதான் இருக்காங்க. எங்கதான் இருக்குது? இப்போ எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? வலைக்குள்ளதான் இருக்காங்க, பரலோகத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா கடைசியில தூதன் பிரிக்கும் போதுதான் பொல்லாதவைகளை என்ன பண்றான்? அக்னிக்குள்ள போடுறான். ரெண்டால் வலைக்குள்ள இருந்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தவங்க தான். இப்ப பாருங்க, முதல்ல வருவே பாவம் செய்யறான். பாலின பாவமோ எந்த பாவமோ செய்யறான். ரெண்டாவது என்ன? அடையாளம் தேடுறான். மூன்றாவதாக வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 26, 27. அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. என்ன சொல்றாரு? நல்லா கவனிச்சுங்க, இது தெரியும். ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. 5 தாலந்து கொடுத்தவன் அதை செலவு பண்ணி திரும்ப 5 தாலந்து சேர்த்துட்டான். நான் அப்படி சேர்த்துட்டேன்னு சொல்லி கொடுத்த உடனே எஜமான் என்ன சொல்றாரு? நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்துக்கு அதிகாரியாயிரு, 5 பட்டணத்துக்கு அதிகாரியான்னு சொல்லிட்டாரு. 2 தாலந்து கொடுத்தவனும் அப்படியே சம்பாதிச்சு கொண்டு கொடுத்துட்டான். அவனுக்கு அப்படி சர்டிபிகேட் கொடுத்தாரு. இந்த 1 தாலந்து வாங்கினான்ல, இந்த தாலந்துங்கிறது என்னதுங்க? எங்க தாலந்துன்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றது பணங்க. பணம் எப்படின்னு வசனத்தின்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. வாசிங்க அடுத்த வசனம். அப்படியானால் நீ என் பணத்தை என்ன சொல்றாரு? அந்த வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்றாரு? ஊழியக்காரங்கிட்ட, பொல்லாத ஊழியக்காரங்கிட்ட,
என்னுடைய பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. காசுக்காரனா யாருங்க? வட்டி கொடுக்கறவன் இல்ல, பேங்க்ல போட்டுதான் வட்டியோட திருப்பி வாங்கியிருப்பேனே. அதுக்காக நீங்க நல்ல எந்த பேங்க்ல கூடுதல் வட்டி கிடைக்குமோ அந்த பேங்க்ல போடணும்னு நினைக்காது. நீ பணம் ஆசை உள்ளவன் சேஃப்டிக்காக போடு. சேஃப்டிக்காக போட்டா பணத்தை திரும்பி வட்டியோட கொடுக்குறான், அது அவசியம். ஆனா எந்த பேங்க்ல வட்டி ஜாஸ்தி ஆகுமோ அந்த பேங்க்ல கொண்டு போடுவோமா, அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லி போறியா நீ? பணம் ஆசை பிடிச்சவன் நினைச்சோம். இப்ப இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் தாளந்தை கொடுத்தார். தாளந்துங்கிற இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பணம். ஆண்டவர் உங்களுக்கோ எனக்கோ பணம் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? வீடு வாங்க, கார் வாங்க, பங்களா வாங்க, பிளாட் வாங்க, அப்படித்தானே? அதுக்கு தானே கொடுத்தாரு. பூமியிலே போடுறீங்களே, உலகத்திலே புதைக்கிறீங்களே. எங்க உங்க பிள்ளை படிப்புக்காக நீங்க வச்சுக்கலாம், உங்க பிள்ளை கல்யாணத்துக்காக வச்சுக்கலாம். ஆனால் அங்க வாங்கணும் இங்க வாங்கணும் சொல்லி உலகத்துல 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 நிலத்திலே போடுறவங்க எத்தனை பேருங்க? நிலத்துல போடுறவங்க எத்தனை பேரு? அந்த நிலத்தை வாங்கி போட்டா பின்னால நமக்கு நல்ல விலைக்கு விற்கலாம், அப்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்தது உனக்கு நிலத்துல போட கொடுத்தாரு, நிலத்துல போடவா கொடுத்தாரு? நீ புதைச்சு வச்சுட்டியப்பா, நிலத்துல புதைச்சு வச்சுட்டிய, பொல்லாதவனே. நான் வாண்ட கொடுத்தது தெரியுமா? ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்னு. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுமா? ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா தனக்குன்னு அப்படியே சாப்பான் பாருங்க. தான் பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா என்ன மாதிரி ஐஸ்கிரீம் கேட்பான் அந்த குழந்தை. இதெல்லாம் வேணாம், அந்த 250 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. சரி உனக்கு அவ்வளவுதானடா, வாங்கிக்கடா அப்படின்னு. ஆனா ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுப்பான்? பிள்ளைக்கு 250 ரூபாய் ஐஸ்கிரீம், ஆண்டவர் காணிக்க எவ்வளவு கொடுப்பான்? எங்க ஆண்டவருக்கு கொடுக்கறதுல மட்டும் கை சுருங்கி போதைங்க. ஏங்க சுருங்குது? உங்களுக்கு கத்தர் கொடுத்தது எதுக்கு? கத்தருக்காக பயன்படுறது தான் கொடுத்தாரு, கத்தருக்காக பயன்படுத்த தான் கொடுத்தாரு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இது உலகத்துல போடு, அங்க நிலத்தை வாங்கு, இங்க இடத்தை வாங்கு, அங்க பிளாட்டை வாங்கு, அங்க பிளாட்டை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, எல்லாமே நிலத்திலே போடுறியே. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ பேங்க்ல போட்டிருந்தா கூட வட்டியோட வாங்கியிருப்பேனே, கடைசியில் நிலத்திலே போட்டு மூழ்கி அடிச்சிட்டியே, நான் கொடுத்த பணத்தை உலகத்திலே செலவழிச்சிட்டியே. ஐயோ நீ யார் தெரியுமா? பொல்லாதவன், பொல்லாதவன். நான் உலகத்தில் இதை வாங்காத அதை வாங்கினான்னு சொல்ல மாட்டேன், தேவைன்னா வாங்கிக்கோ. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வாசிங்க லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, ஜனத்துக்கு சொல்ற, நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நித்தியமான வீடுங்கிறது எது? பரலோகம். அதுல உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால் சிநேகிதரை. அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நித்தியமான வீட்டில் வந்திருக்கிறோம், கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, நம்ம போறோம், வாங்க பிரதர், வாங்க பிரதர், நீங்க கொடுத்த காசுல தான் எனக்கு ஊழியத்தில் இருந்து பயன்படுத்தினாங்க, அந்த ஊழியத்தில் தான் நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். நீங்க கொடுத்த காசுல தான் பிரதர், அவங்க செஞ்ச ஊழியத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஐயோ அதனால தான் பிரதர் பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ இந்த பணம் நீங்க கொடுத்தனால தான் அவன் ரட்சிக்கப்பட்டான், பரலோகத்துக்கு வந்திருக்கான். எதுக்கு கொடுத்தாருங்க காசு? எதுக்கு பணம் கொடுத்தாரு? சேர்த்து சேர்த்து வைக்கவா? சேரு 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 சேருன்னு சேர்த்து வைக்கவா? நான் சின்ன பையனா இருக்கும்போது சொல்றேன் பாருங்க, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும்போதெல்லாம் 4ஆம் வகுப்பு படிக்கும்போதெல்லாம் கேட்ட பெல்ட் எடுத்து குருவி அடிக்க போவோம் லீவில். எங்கள் ஊரில் அப்போல்லாம் ஃப்ளஷ் அவுட்டில் எட்டிலாம் கிடையாது. ஜென்ஸ் வந்து மேற்கு பக்கம் ஒரு மைதானம் இருக்கும், அங்கே போவாங்க. லேடிஸ் வந்து கிழக்கு பக்கம் ஒரு மைதானம் இருக்கும், அங்கே தான் போவாங்க. எதுக்கு? அவுட் சைட் போகணுன்னா. ஆனால் இது காலையிலையோட முடிஞ்சிடும். நாங்கள் குருவி அடிக்கிறதுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே சும்மா போவோம். அப்படி போகும்போது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு வண்டு, கருப்பு வண்டு. இந்த கருப்பு வண்டு என்ன செய்யும்? ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி, மனுஷன் சாணி எல்லாத்தையும் உருட்டும். இப்படியே உருட்டிட்டு வரும். கால் இப்படி இருக்கும், இதை வச்சு முன்னால் போகும், பின்னங்கால் ரெண்டையும் வச்சு உருட்டும்.
அப்படியே உருட்டும். உருட்டுனா அது மாதிரி உருட்டவே முடியாதுங்க. அவ்வளோ தூரம் அழகான உருண்டையாக இருக்கும். உருட்டி உருட்டி கொண்டு வரும். எதுக்கு? இந்த ஓட்டைக்குள்ளே கொண்டு வர, ஓட்டைக்குள்ளே. ஆனால் ஓட்டையை விட இது பெருசாக உருட்டிடுச்சு. சில நேரங்கள் அதை கவனிப்போம். உருட்டிக்கிட்டே வருமா, இங்கே வந்தோடனே திடீர்னு அப்படி திரும்பும். திரும்பி இப்படி தள்ளும், இப்படி தள்ளும். உங்களுக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்க, நடந்தது தான் சொல்கிறேன். இப்படி தள்ளும். அது உருட்டி உருட்டி என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்தா கடைசியில் என்ன நடக்குது? இந்த ஓட்டைக்குள்ள உடனே திணிக்குங்க, ஓட்டைக்குள்ள விடும். ஆனால் ஓட்டை இவ்வளவு, உருண்டது இவ்வளவு. உருண்டை எப்படி உள்ள போகும்? எப்படி உள்ள போகும்? என்ன பண்ணும் தெரியுமா? அதை கரெக்டாக ஓட்டைக்குள்ள மேலே வச்சு மேலே ஏறி நிற்கும். அது உள்ள போட்டு, அது உள்ள போட்டுன்னு மேலே ஏறி நிற்கும். அது எப்படி போகும்? போகாது. இவ்வளோ நேரம் உருட்டினது வேஸ்ட் தானே, உருட்டினது வேஸ்ட் தானே. நீங்கள் என்ன உருட்டுறீங்களா? உருட்டுறீங்களா? கொண்டு போகிறேன். பரலோகமே என் சொந்தமே என் உருட்டி உருட்டி எங்கே கொண்டு போகிறீங்க? என்று காண்பேன். நோ. ஐயோ ஐயோ, பணத்தை உருட்டுறீங்க. எங்க செலவு பண்ணிங்க? குடும்பத்துக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்கள் எல்லா தேவையிலையும் செலவு. எதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு? என் பணத்தை நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? நான் உனக்கு கொடுத்ததே எதுக்கு? யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி அவனை பொல்லாதவன்றார். இந்த கால விளையில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, உன் பணத்தை எப்படி யூஸ் பண்ணுற? தேவனுக்காக அள்ளி விதைக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை கிள்ளி விதைக்கணும்னு நினைக்கிறியா? யோசித்து பார், யோசிச்சு பார்த்துக்கோ. ஆண்டவர் கொஞ்சம் எனக்கு மிச்சம் அப்படியா? நீ தரையில் போடுற பொல்லாதவன், பொல்லாதவன். ஓகே, அடுத்த வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 12வது அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ தேவன் தான் பொக்கிஷம் கொடுத்தாரு, ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. ஆனா தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இப்படியே இருக்கிறான். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே எப்படி இருக்கிறான்? இப்படியே இருக்கிறான்னா அப்போ முன்னால் ஏதோ சொல்லியிருக்கணும். வாசிங்க இப்போ 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். என்ன சொல்றாரு? சேகரிச்சு வச்சோன்னா பார்த்து சொல்றாரு, மதிகெட்டவனே, ஃபுல் முட்டா பல. இந்த ராத்திரியில் உன் ஜீவன் போனா இது வைக்க போகும். யார் எடுத்து போவ? என்னமோ சேர்த்து வச்சு கூட வரும்னு அனுப்புங்களே. மனைவிக்கு ஆசைப்பட்டு தங்க செயின் பண்ணியிருப்பான். ஆனா செத்த பிறகு அந்த தங்க செயலியை விட்டுவானா? என் ஆசை மனைவிக்கு ஆசையா செஞ்ச தங்க சங்கிலி போ, எடுத்து போ, நீயே போயிட்ட, நீயே போயிட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எடுத்துட்டு போ சொல்லுவாங்க. கலத்தி எடுத்துருவாங்க. மெட்டி இருக்குது பார்த்தீங்களா? மெட்டினோட ரேட் என்ன இருக்கும்ன்றீங்க? 200 ரூபா கூட வராது. ஆனால் செத்து போனா மெட்டி என்ன பண்ணுவீங்க? உங்களை போய் கேட்குறேன், நீங்கள் தான் மெட்டி போடாதவங்களாச்சு. என்ன பண்ணுவாங்க? வச்சுப்ப அதை கலத்திடுவாங்க. ஏன் போட்டு போகிறது தானே? ஏங்க 200 ரூபாய் அனுப்பக்கூடாது? தான் ஆசைப்பட்ட மனைவியே போயிட்டா 200 ரூபாய் போட்டு போகட்டுமே. அதை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆசை மனைவி போனா போகுது, 200 ரூபாய் போயிடக்கூடாது. ஐயோ எங்க தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்க இப்படியே இருக்கிறான். எப்படி அது இருக்கும்? கடைசியில் யாருடையது? யாரும் எப்படிங்க தனக்காகவே பொக்கிஷம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களே? ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கணும்னு நினைக்கலையே. அவன் யார்? தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் யாரு? மதிகெட்டவன்றார். அங்க சொன்னாரு பொல்லாதவன். பொல்லாதவன்றார். நிலத்துல போட்டல, நீ நிலத்துல ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், 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 நிலத்திலே போட்டு சம்பாதிச்சு நிலத்துல போட்டல, நீ யார் தெரியுமா? பொல்லாதவன்றார். பொல்லாதவன்றார்.
உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துங்க, யோசித்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்றேன். நான்லாம் இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லியோ, என் மனைவிக்குன்னு சொல்லியோ, என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லியோ, என் பேர பிள்ளைகளுக்குன்னு சொல்லியோ எங்கேயும் இடம் வாங்கி போடல. யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா தப்பா நினைக்க போறீங்க. என்கிட்ட இடம் வாங்கி போடல. இந்த சர்ச் யாருடைய தெரியுமா? ட்ரஸ்டுடைய. எனக்கு சொந்தம் இல்லை. என் சொந்த நிலத்தை நான் விற்று நான் இடம் வாங்கும்போது அதில் போட்டிருக்கேன். என் சொந்த இடத்த விற்று நிலத்தை ஒரு சர்ச்சில் போட்டிருக்கேன். நான் எனக்கு நான் அதை சேர்த்து வைக்கலையே. என் பையனுக்கு இது, என் பொண்ணுக்கு இது அப்படின்னு நான் எங்கேயும் யாருக்கும் சேர்த்து வைக்கலையே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன வைப்பாருன்னா, என் பையனோ என் பொண்ணோ அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தா அவங்கள ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? அதுக்காக நான் அவங்களுக்கு வாங்கி போடலையே. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, பொண்ணுக்கு வாங்கி போடு, பிள்ளைக்கு வாங்கி போடு, பேரனுக்கு வாங்கி போடு, பேத்திக்கு வாங்கி போடு, போட்டு என்ன பண்ண போறீங்க? பூமியிலேயே சேர்க்குறீங்க, பூமியிலேயே புதைக்கிறீங்க. சி, பொல்லாதவன். சும்மா தேவையில்லாம வாங்கி போட்டு என்ன பண்ண போறீங்க? ரைட். இது 3. பொல்லாதவன் என்ன பண்றான்னா, தேவனுடைய பணத்தை உலகத்திலே போடுறான். 3வது 1 என்ன? பாவம் செய்றவன், சபைக்குள்ளே துணிகரமா பாவம் செய்றவன். 2வது என்ன? அடையாளம் தேடுறவன். 3வது என்ன? பணத்துல உலகத்துக்குன்னே போட்டு வாழ்றவன். 4வது மத்தேயு 24வது அதிகாரம் 48, 49. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து ஒரு ஊழியக்காரன், அவன் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வெளியே என்ன சொல்றான்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு வெளியே சொல்றான். ஆனால் உள்ளத்துல என்ன சொல்றான்? வர நாள் செல்லும் என்று சொல்லி உள்ளத்திலே சொல்லுகிறான். இன்னைக்கு உள்ளத்துல சொல்லுகிறதுனால தான் பிரச்சனையே. வெளியே இயேசு வருவாரா? ஆமா வருவார். எப்போ வருவாரு தெரியாது. நினையாவது வெளில வருவார். ஆயத்தம் தானே சொல்லுவோம். ஆனா உள்ளத்துல இப்பெல்லாம் வரமாட்டாருங்க அப்படின்னு உள்ளத்தில் நினைக்கிறனால தான் பாவம் செய்றான். உள்ளத்தில் நினைக்கிறனால தான் இல்லாத வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அவன் பொல்லாதவனா இருந்து ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று சொல்லி தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது எந்த இடம்? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் எந்த இடம்? நரகம். யாரு அங்க அனுப்புனாரு? ஊழியக்காரன. எதனால? அவன் பொல்லாதவன். ஏன் தெரியுமா? சண்டை போட்டான், வெறியரோட சேர்ந்தான், அவிசுவாசிகளோட சேர்ந்து இன்னும் எத்தனை பேர் குடிக்கிறான்? வெறியரோடு சேர்ந்தாங்க, ரட்சிக்கப்படாதவனோடு சேர்ந்தான், அடிக்கிறான். அவிசுவாசி சண்டை போட்டா இவனும் கூட என் மச்ச நீ அடிச்சாடா, கூட நின்று சண்டை போடுறியா நீ? எங்க நம்ம வீட்டு சத்தம் வெளியே வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? வீட்டில் புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா? அப்பா நீங்கெல்லாம் உத்தம புத்திரிகள் போலுதே, வருமா வராதா? சொன்னா வம்பு வரும்னு சொன்னா எதனால வந்துச்சுன்னு பாஸ்டர் கேட்டாருன்னா எங்க வரதாங்க செய்யும். ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது? மனைவி அடிக்கக்கூடாது. நாங்க எங்க அடிச்சோம்? அவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, அவங்களும் அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஓகே? வீட்டு சத்தம் வெளியில வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும், அவர் சத்தம் வீதியிலே கேட்காது, அவர் கூக்குறிட மாட்டார். இன்னும் சண்டையை போடாதீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பொல்லாதவங்க இருக்காங்க பாருங்க. ஏன் சண்டை போட்டான் தெரியுமா? ஏன் சண்டை போட்டான் சொல்லுங்களேன்? ஏன் வெறியரோடு புதுசிச்சான்? ஏன் சண்டை போட்டான் சொல்லுங்களேன்? இயேசு வர நாள் ஆகும்னு சொல்லி உள்ளத்துல சொல்லிட்டான். வெளியே என்ன சொல்றான்? சீக்கிரம் வருவாருன்னு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாளாகும் தானே சொல்றீங்க. உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குது.
உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்காதுங்க. உங்க சத்தம் வெளியே வரும். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டா, ஏய் ஒன்னால மட்டும்தான்டா முடியுமா, நானும் இருக்கேன்டா, சண்டை போடுவீங்க. சண்டை போடுவீங்க. ஏன் தெரியுமா போடுறீங்க? இயேசு வர நாளாகும் நீங்க நினைக்கிறதுனால. இன்னைக்கு வந்தாருன்னா நான் எங்க போவேன்னு நினைப்பு வந்துச்சுன்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்ப பொல்லாதவன் யாரு? அதாவது சண்டை போட்டு வேதனைகளை உண்டாக்கி குடியர்களோடு கூட வெறியலோடு கூட சேர்றான் பாருங்க, இவனுங்கெல்லாம் பொல்லாதவனுங்க. நான் ஒரு தடவை பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன். ஒரு காரில் என்னை ஒரு இடத்துக்கு மீட்டிங் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. தெருவில் புருஷன் மனைவி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. மனைவி விளக்குமாற வச்சு அடிக்கிறான், புருஷன் செருப்பு வச்சு அடிக்கிறான். நாங்கள் காரை நிறுத்திட்டு பிடிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா, சார் உங்களுக்கு எதுக்கு சார் வம்பு, போங்க சார், இது தினம் நடக்கிறது சார், தினம் நடக்கிறது சார், நீங்க ஏன் இதில் இறங்குறீங்க, நீங்க போயிட்டே இருங்கட்டோம். நாங்கள் அதுக்கு மேலே நிற்கிறோம். அந்த அடி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா போயிட்டே இருந்தோம். அவங்களுக்கு சாதாரணங்க, மனைவி அடிக்கிறது புருஷன் அடிக்கிறது இதெல்லாம் சாதாரணமாகி போச்சு. நம்ம எப்படிங்க? நீங்க அடிக்காதவங்க ரொம்ப சந்தோஷம், போங்க. ஆனா தேவையில்லாத நண்பர்களோடு சேராது. அவன் வெறியரோடு கூட சேர்ந்தான், புசிச்சு குடிக்கிறவனா மாறணும். அவிசுவாசி நண்பர்களோடு சரியா, நீ பொல்லாத காரியத்தை செய்வ, நீ பொல்லாதவனா மாறிடுவ. அவிசுவாசி நண்பனை விட்டு விலகு, அவிசுவாசி சிநேகிதிகளை விட்டு விலகு. உனக்கு எதுக்கு அந்த அவங்களெல்லாம் சிநேகிதம் பண்றீங்க, அவங்களெல்லாம் விலகிக்கும். சரி, இது 4. சண்டை பண்ணுவான், அவிசுவாசியோட சேருவான், நல்லா புசிப்பான் குடிப்பான் எல்லாம் பண்ணுவான், சண்டை போடுவான். 4. 5வது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்களும், நல்ல கவனிங்க, பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள், இது யாரு? ஒரே பர்சன். பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஒரே ஆளு. எத்தருமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களா. இவங்க என்னவா? பொல்லாதவர்களும் எத்தருமானவர்கள் மேன்மேலும் கேடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எதனால செய்யறாங்களாம்? அவங்க மோசம் போவாங்களாம், மோசம் போகிறவளாகவும் மோசம் போக்குறவளாகவும் இருப்பார். இந்த மோசம் போறான் பாருங்க, அவன் மோசம் போக்குவான். யார் மோசம் போறாங்களோ அவங்க மோசம் போக்குவான். அதாவது ஒரு சௌரி ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, கடன்லாம் வாங்கக்கூடாது தானே அப்படின்னு. அது வாங்கினவனும் தப்பு இல்லையேன்னு ஒரு பாஸ்டர் சொல்றாரு. எப்படி சொல்லுவாரு? இப்ப அவர் மோசம் போயிட்டாரு, இப்ப சபைக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு? கடன் வாங்கின தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுப்பாரு. மோசம் போக்குறாங்களே, மோசம் போக்குறாங்கல்ல. நீங்க மோசம் போயிட்டீங்கன்னா மற்றவங்கள மோசம் போக்கிடுவீங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், வாசிங்க. எண்ணாகமம் 16வது அதிகாரம், எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சியாரின் மகன் கோராகு என்பவன். நல்லா கவனிச்சுங்க, கோராகு என்பவன் இவன் தனிப்பசன், அதாவது மோசேனுடைய சித்தப்பா மகன். கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. இப்ப யார் கூட்டினது? இவங்களை யார் கூட்டினது? கோராகு. இவன் தான் மோசம் போனவன், மோசம் போக்குறான் பாருங்க. இந்த 3 வரைக்கும் கூட்டிக்கிட்டான். இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி இப்ப 250 வரையும் கூட்டிக்கிட்டான். யாரவன்? கோராகு. இந்த கோராகுக்கு மோசேக்கும் ஆரோனுக்கு மேல பொறாமை. நீங்க சங்கீதத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவன் பொறாமை கொண்டதுனால வனாந்திரத்தில் இருக்கும்போது பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் மோசே மேலும் பொறாமை கொண்டு அவங்களுக்கு விரோதமா நின்னாங்கன்னு இருக்கு. இப்போ இந்த கோராவுக்கு பொறாமை, இதனால இவன் பொறாமப்பட்டான், இவன் மோசம் போயிட்டான். இப்ப யார மோசப்படுத்துறான்? மேல 3 பேரை மோசப்படுத்துறானா? வாங்கடா, நான் ஊழியக்காரனை ஏத்துன்னு கேட்க போறேன், வா வா. ஊழியக்காரனை கேட்க கூடாதா அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இவன் மோசம் போயிட்டான், ஊழியக்காரனுக்கு ஏத்துன்னு பேசுறதுக்கு மோசம் போறான். ஆனால் மோசம் போற இவன்
மத்த 3 பேரையும் மோசம் போக்குறான். 250 விஐபிஸையும் மோசம் போக்குறான். வாங்கடா வாங்க போய் அவங்ககிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னா இவங்க கோராகால மற்ற 3 பேரும் இந்த 250 பேரும் மோசம் போய் நின்னுட்டாங்க. முடிவு என்னங்க? பூமி பிளந்து செத்தானுங்க. 250 பேர் அக்கினி சாவிடுச்சு. ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தானுங்க? இந்த ஒரே ஆளு கோராகு, அவன் மோசம் போயிட்டான். ஐயோ இவனுக்கெல்லாம் வண்டி கொடுக்குறானுங்க, எல்லாம் அவனுங்களே எடுத்துக்கிறாங்களா, நம்ம கிட்ட தான் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பொறாமைனால இந்த மோசைக்கு ஆரோனுக்கு உரமா எழுப்பணும். சும்மா நம்ம மட்டும் எழுப்புனா சரியா இருக்காது, ஆகையினால இன்னும் சிலர் எழுப்புவோன்னு சொல்லி இவங்களெல்லாம் எழுப்பிட்டான். மோசம் போனா மோசம் போய்கிட்டான். புரிஞ்சுதா? அவங்க நிலைமை என்ன? நீ அடுத்தவனை பற்றி தப்பா பேசுறியா? மோசம் போயிட்ட. யார்கிட்ட பேசுற? யார்கிட்ட பேசுற? யார்கிட்ட பேசுற? அவங்களையும் மோசம் போக்குற, அவங்களையும் மோசம் போக்குற. எப்படி சரியா இருக்கும்? அவன் யார் தெரியுமா? பொல்லாதவன். தானும் மோசம் போவான், அடுத்தவங்களையும் மோசம் போக்குவான். பொல்லாதவன். இவன் எங்க போய் கடைசியில கெட்ட மீனா இருப்பான், தூக்கி தூர போட்டு போயிடுவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 14-15. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி தீர்க்கதரிசிகளினால் ஜனங்கள் நடத்தப்படுகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். இவனே கெட்டவன், மோசம் போனவன். அதனால மோசம் போனவனை இன்னும் மோசம் போக்குறான், அவங்கள திடப்படுத்துறான். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். எங்க தீர்க்கதரிசி மோசம் போயிட்டான். மோசம் போன அவன் ஜனங்களை என்ன பண்றான்? இப்போ மோசப்படுத்துறான், மோசப்படுத்துறான். எப்படின்னு பாருங்க. இப்போ வாசிங்க அடுத்த வசனம். ஆதலால் சேனையின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளில் இருந்து மாயமானது தேசம் எங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். தேசத்தில் உள்ள மக்கள், இஸ்ரவேல் தேசத்து மக்களுங்க, அவங்களுக்கு மாய்மாலம் எப்படி வந்ததா? தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் மாய்மாலம் வந்தது. அப்ப தீர்க்கதரிசி எப்படி இருந்திருக்கிறான்? மாய்மாலம் பண்றான், விபச்சாரம் பண்றான், எல்லாம் செய்யறான். ஆனா ஊழியக்காரன் அப்படி பேசுறான். இத பேசின உடனே என்ன நினைச்சிடுறாங்க? சூப்பர் பாஸ்டர், சூப்பர் ப்ராஃபட் அப்படி நினைச்சுக்கிறேன். ஆனா அவனோ பாவம் செஞ்சுக்கிட்டு தன் ஜனத்தை வழி நடத்திட்டு இருக்கான். இவனைத்தான் பார்த்து சொல்றாரு, ஐயோ என் ஜனத்தை மோசம் போக்குறாங்களே, பொல்லாதவள ஆக்கிட்டாங்களே. ஐயோ யாரோ தன் பொல்லாதவன் மோசம் போயிட்டான், போனவன் மற்றவங்களையும் மோசப்படுத்திட்டான். ஏசாயா 9வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இது சபையில் உள்ளவங்களை குறித்து சொல்லுங்க. அவர்கள் சபையார் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களும் ஆயிட்டாங்க. எல்லா வாயும் ஆகாமியம் பேசும், இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் அண்ணன் ஆறாம இருக்கிறது, கை நீட்டினபடி இருக்குது. ஓகே, ஏன் எல்லாரும் பொல்லாதவனா மாறினாங்க? ஏன் எல்லாரும் பொல்லாதவனா மாறினாங்க? ஏன்? 16வது வசனத்தை வாசிங்க, இப்ப தெரியும் பாருங்க. இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகளுமாய் இருக்கிறார்கள். அடி சக்க ஜன நாசமா போனதுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? நடத்துறவன். ஏன் எதனால நாசமா போயிட்டாங்க? அவன் எத்தன் ஏமாத்துக்காரன், தப்பு பண்றவன். ஆனா தப்பு பண்ணிட்டே ஜனத்தை நடத்துறான். ஆனா ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க? பொல்லாதவளாய் மாறிட்டாங்க. ஏங்க, உங்களை பொல்லாதவனாய் மாத்துறதுக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கணுமா? அதை விட செத்துருணுங்க. இத்தனை பேர் நரகத்துக்கு போறதுக்கு நான் ஒருத்தன் காரணமா இருக்கணுமா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? நடத்துகிறவன் எத்தனா இருந்தால் நடத்தப்படுகிற எல்லாரும் நாசமா போவாங்க. ஜனங்கள் பொல்லாதவனாய் மாறினதுக்கே காரணம் தெரியுமா? நடத்தினவன். நான் உங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணுங்க. நீங்க கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருந்தா
அதுக்கு நான் ஊழியக்காரனாவே இருக்க முடியாது. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, என்னையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு ஊழியக்காரங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு, என்ன பாரு. நான் தப்பா இருந்தா சொல்லிப்பாரு. நீ சொல்லி நான் கேட்கலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணு, ஆண்டவரை இந்த ஊழியக்காரரை தூக்கிட்டு வேற ஒரு ஊழியக்காரர் போடுங்க, அவரை தூக்கிடுங்க, சாவடிச்சிருங்க, வேற ஒரு நல்ல ஊழியக்காரர் போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனா உங்களுக்காக நான் அப்படி ஜெபம் பண்ண ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஏன்? உங்க எல்லாரையும் சரி பண்ணதான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க. எனக்கு அவசியம் இல்லைங்க, உங்களை எப்படி வேணாலும் நடத்திட்டு நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு உங்களை நடத்தணும்னா அப்படி ஒரு அவசியம் இல்லை. அதுக்கு நான் உலகத்தில் இருக்கக்கூடாது. நீங்க கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருக்கணுமா? நடத்துறவன் எத்தனா இருந்தால் அவன் நடத்தப்பட நாசமாயிடுவாங்க, பொல்லாதவனா மாறுறாங்க. அப்போ இவன் யார்? நடத்துறவன் யாரு? பொல்லாதவனா இருக்கிறான். மோசம் போயிட்டான், ஜனங்களை மோசப்படுத்திட்டான், மோசப்படுத்தி. ஸோ நீங்க தவறான காரியத்தை செஞ்சுட்டு அதை அடுத்தவங்க நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தவறான காரியத்தை செய்யும் போது மோசம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். மோசம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க அப்படி ஆயிட்டீங்கன்னா, அடுத்தவனை அதை இன்ஜெக்ட் பண்ணி அப்படி செஞ்சிடலாம்ப்பா, இப்படி செஞ்சிடலாம்ப்பான்னு சொன்னீங்கன்னா அடுத்தவனை மோசம் போக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி மோசம் போறவன், மோசம் போக்குறவன் யாரு? பொல்லாதவன், பொல்லாதவன். இந்த கால விளையில வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, இவங்க எல்லாம் எங்க தான் இருக்கிறாங்க? வலக்குள்ளதான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அது எப்போதான் அது கெட்டு போனது நல்லதுன்னு பிரிப்பாரு? உலகத்தின் முடிவில். உலகத்தின் முடிவில். இப்ப எல்லாரும் நல்லவங்க மாதிரி தெரியுது இல்ல? அந்த சிஸ்டர் பார்த்தா சூப்பர்ப்பா, இந்த பிரதர் பார்த்தா ஐயோ சூப்பர். நீ கெட்டு போயிட்டியா நல்லவனா இருக்கியான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். எத்தனை பொல்லாதவன்? 5 பார்த்தோமா? 1 பாவம் செய்றவன், 2 அடையாளம் தேடுறவன், 3 பணத்தை உலகத்திலே போடுகிறவன், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காகவே வச்சுக்கிறேன், 3வது. 4வது சண்டை போடுறவன், புசிக்கிறவன், குடிக்கிறவன், வெறிக்கிறவன், அடிக்கிறவன். 5வது மோசம் போவான், மோசம் போக்குவான். தான் தப்பு பண்ணுவான், தப்பு பண்ணாதவனையும் கூட என்ன பண்ண வச்சுருவான்? தப்பு பண்ண வச்சுருவான். இவன் பொல்லாதவன். ஓகே, ரைட். இப்போ கடைசியா ஒன்று சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32, 33. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். இப்போ ஒரு ராஜா தன்னிடத்துல வேலை பார்க்கிறவங்களை கூப்பிட்டு யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தாரோ அதெல்லாம் கணக்கு கேட்கிறார். அதுல ஒருத்தன் வந்து ராஜா கிட்ட போய் நிக்கிறான். அவன் வாங்கின கடன் எவ்வளவு? 10,000 தாலந்து. 10,000 தாலந்து அப்படின்னா இன்னைக்கு நிலைமை 45 கோடி ரூபாய். அவன் கெஞ்சிறான், ஐயா கொஞ்சம் பொறுத்துங்க, நான் கொடுத்துட்றேன் ஐயா, என்னால் முடியல ஐயா அப்படின்னு கெஞ்சிறான். உடனே ராஜா என்ன பண்றான்? மன்னிச்சிடான். எவ்வளவு? 45 கோடி. ஆனால் இவனோ அப்படி போகும்போது வழியில ஒருத்தன், இவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தன் வருவான். அவன் தொண்டை நெரிச்சு என்ன சொல்றான்? நீ பட்ட கடனை என்கிட்ட கொடுறான். அவன் வாங்கினது எவ்வளவு? இன்னைக்கு லெவல்ல 9,000 ரூபா. 9,000 ரூபா. அன்னைக்கு 100 வெள்ளிக்காசு, அவ்வளவுதான். இன்னைக்கு அது 9,000 ரூபா. அவன் தொண்டை நெரிச்சு, ஏய் குடுற கடனை குடுற. இல்லப்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. அது எப்படி பொறுத்துக்கிறது? மனைவியா வித்து கொடு. இப்ப முடியாதுப்பா, முடிப்பா. ஏய் ஜெயிலுக்கு போன்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இவனை அந்த ராஜா மன்னிச்சது எவ்வளவு? 45 கோடி. இப்ப 45 கோடி ரூபாய் மன்னிச்சிட்டாரு. இவன்கிட்ட ஒருத்தன் கடன் பட்டு இருக்கிறான். அவன் எத்தனை பேர்? 9,000 ரூபாய். அதை மன்னிக்க மாட்டேன். அப்ப ராஜா சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனை. யாரை பார்த்து சொல்றாரு? மன்னிக்காதவனை பார்த்து சொல்றாரு, பொல்லாதவனை. நான் உனக்கு இறங்கி இவ்வளவுலாம் மன்னிச்சேன்ல, நான் இறங்கினது போல அவனுக்கு நீ இறங்க வேண்டாமா? கேட்டாரா இல்லையா? இப்போ வாலிப வயசுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறாரா? மன்னிக்கிறாரா? ஆனா உங்ககிட்ட யாரோ ஒருத்தன் தவறா நடந்துட்டான், தவறா பேசிட்டான், அதை இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியல இல்லவா? இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியல இல்லவா? ஆண்டவர் எந்த நாள்ல இருந்து மன்னிக்கிறாரு?
வாலிப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்றதை செய்யறதை எல்லாவற்றையும் தேவையில்லாத மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யாரோ பக்கத்துல உள்ளவன் எனக்கு சொந்தக்காரங்க இல்ல விசுவாசி ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதை உங்களால மன்னிக்க முடியலையே. அப்படி மன்னிக்காத பட்சத்தில் அவனை யாருன்னு சொல்றாரு ஆண்டவரே? பொல்லாதவன். யாரையாவது மன்னிக்க முடியாம உட்கார்ந்திருக்கான் பாருங்க. யாரையாவது மன்னிக்க முடியாம உனக்கு ரோமா பேசியிருக்கலாம், உனக்கு ரோமா செஞ்சிருக்கலாம். அவங்கள ஒன்னால மன்னிக்க முடியாம நீ அவங்கள பார்த்த உடனே அப்படின்னு திரும்பிட்டு போறியா? எப்படி அது? எப்படி மன்னிக்க முடியலன்னா நீ யார் தெரியுமா? பொல்லாதவன். நீ மன்னிச்சிட்டன்னு வச்சுக்கோ, தேவனுக்குரிய குணம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இப்ப முன்னால சகோதரனுடைய குற்றங்களைன்னு இருக்கும் அந்த 18ஆம் அதிகாரத்துல. இங்க மனுஷர்களுடைய தப்பிதங்கள். அவன் உலகத்தான் ரட்சிக்கப்படாதவன், அவன் தப்பு பண்ணுவான். அவனுடைய தப்பிதங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். சரி, முடிச்சிருவோம். எந்த விசுவாசியாவது உங்களுக்கு விரோதமா பேசி செயல்பட்டு காரியங்களை செய்தார்களானால் அவங்களை உங்களால மன்னிக்க முடியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களால மன்னிக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க மன்னிக்கலன்னா பொல்லாதவர்கள் பரலோகம் போக முடியாது. கெட்டு போயிட்டீங்க. எங்க வழக்குள்ள இருக்கும் போதே கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்க பார்வையில என்ன நினைக்கிறீங்க? நீங்க நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். எப்போ நடக்கும் அது? முடிவுல தூதர்கள் வந்து நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கும் போதுதான் நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்கள் விலகுவாங்க. இந்த கால வேளையில வந்திருக்கிற அருமையான சௌரியே, யார் மேலேயா கசப்பு வச்சுட்டு மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கேன் பாரு. யார் மேலேயா கசப்பு வச்சுட்டு மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கேன் பாரு. என்ன செய்யலாம்? இல்ல ஆண்டவரே, கடைசியில கெட்டவைகளை தூக்கி தூர எறியும் போது, அதாவது நீதிமான்கள் மத்தியிலிருந்து ஆண்டவரே பொல்லாதவர்களை நீக்கும் போது நான் நரகத்துக்கு போற ஒரு நிலைமை எனக்கு வேணாம்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் ஒரு பொல்லாதவனாய் வாழ விரும்பல ஆண்டவரே. கடைசி மட்டும் இந்த வழக்குள்ள நான் வந்து கெட்டு போகாத ஒரு மீனை போல ஒரு நீதிமானாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? வலைக்குள்ள வந்துட்டேன்பா, வலைக்குள்ள வந்துட்டேன். ஆனா வந்தனா பொல்லாதவனாய் இருந்தால் கடைசியில வலை நிறைந்த போது இழுத்து கரையில் இழுத்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆண்டவரே கெட்டு போனதை தூர வீசும் போறது போல ஆண்டவரே கடைசி நாட்களிலே தூதர்கள் ஆண்டவரே நீதிமான்கள் இடத்திலிருந்து ஆண்டவரே பொல்லாதவர்களை பிரிப்பார்களாமே. என் தகப்பனே, நான் நீதிமான் லிஸ்ட்ல இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் நீதிமானாவே கடைசி மட்டும் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் வலைக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, கடைசி மட்டும் வலைக்குள்ள இருக்கிறேன் ஆண்டவரே. தூதர்கள் பிரிக்கும் போது ஆண்டவர் நீதிமானிடத்திலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்களாமே. அந்த பொல்லாதவர்கள் லிஸ்ட நான் வந்துருவேன்பா. வேண்டாம் ஆண்டவரே, அந்த பொல்லாதவர்கள் லிஸ்ட நான் இருக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நீதிமான் லிஸ்ட்ல இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் பொல்லாதவனா இருக்க என்ன ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. நான் பொல்லாதவனா இருக்க கூடாது, பொல்லாதவனா இருக்க கூடாது. என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடு. எல்லாம் வாயை திறந்து சொல்லி பாருங்க பாப்போம். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்ட பொல்லாதவன் யாருன்னு கேட்டேன் ஆண்டவரே. அந்த பொல்லாத லிஸ்ட்ல நான் இருக்க கூடாதுப்பா, இருக்க கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நல்ல மீனாய் ஆண்டவரே நீதிமானாய் நான் வாழ்வதற்கு என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. முடிவிலே தூதர்கள் பிரிக்கும் போது ஆண்டவரே நல்ல மீன்களை கூடையிலே சேர்த்தது போல என்னையும் கூட ஆண்டவரே நான் நல்ல ஒரு நீதிமானா இருந்து பரலோக ராஜ்யத்தில் சேர என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை விட்டு பொல்லாப்பை என்னை விட்டு விலக்குங்கப்பா, பொல்லாப்பை விட்டு விலக்குங்க. பொல்லாப்பு வேண்டாம்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, நான் அடையாளம் தேட மாட்டேன் ஆண்டவரே, அடையாளம் தேட மாட்டேன் ஆண்டவரே. பணம்னு சொல்லி உலக பிரகாரமாவே பணத்தை செலவு பண்ண மாட்டேன் ஆண்டவரே. தேவனே, என்னை அர்ப்பணிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, புசிச்சு குடிச்சு வெறியரோடு இருந்து சண்டை போடுற ஒரு நிலைமை எனக்கு வேணாம்பா. சண்டைக்காரியா நான் வாழ விரும்பல. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, என்
என் தகப்பனே, என் தேவனே, நான் மோசம் போய் அடுத்தவனை மோசம் போயிடக்கூடாது. உம்முடைய வசனத்துக்கு விரோதமாக நான் நடந்து அடுத்தவனை வசனத்துக்கு விரோதமாக நடத்துகிறவனாய் நான் மாறிவிடக் கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரகதன ரபா ஷகல ரதனபா. ஆண்டவரே, நான் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற அந்த சுபாவத்தை எனக்கு தாங்கப்பா. யாரையும் நான் மன்னிக்காம பிரவேசிக்க நான் விரும்பல ஆண்டவரே. நான் எல்லாரையும் மன்னிச்சிடேன் ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிச்சிடேன்ப்பா. என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் மனசுல யாரோர் மேல கசப்பு இருக்குன்னு அதையும் இன்னைக்கு எடுத்துறேன்ப்பா. வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பொல்லாதவனுடைய கூட்டத்தில் இருக்க விரும்பல ஆண்டவரே. நான் நீர் நேசிக்கிற நீதிமானுடைய லிஸ்ட்ல நான் இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வாயை அசைச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். நீங்க விரும்புற நீதிமானுடைய லிஸ்ட்ல நானும் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பொல்லாத லிஸ்ட்ல இருந்து என்னை தூக்கிடுங்க. வேண்டாம், பொல்லாத லிஸ்ட்ல என் பேர் இருக்க கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ். எல்லாம் வாயசைச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே, கெட்டு போன என் வாழ்க்கையை திருத்த வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன், மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கை முற்றிலும் திருந்தட்டும். என் நீர் விரும்புறபடி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அர்ப்பணி. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சுத்தமாக ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சித்து சபைக்குள்ளே வச்சிருக்கீங்க, அதாவது ஆண்டவர் வலைக்குள்ளே வச்சிருக்கீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கீங்க. ஆனால் நாளாக 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 ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போனது போல எங்கள் வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதே நேரத்தில் என் தகப்பனே, என் தேவனே, நாங்கள் நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பீர் என்று எழுதியிருக்கிறதே, தூதர்கள் பிரிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. அந்த நீதிமான்கள் லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல வேளை கூடைகளிலே போடுகிறவர் அல்லவா, அப்படியே எங்களை பரலோகத்திலே சேர்ப்பீராக, பரலோகத்திலே சேர்ப்பீராக தேவனே. நாங்கள் புறம்பே வீசப்படுகிற கெட்டுப்போன மீனாய் இராதபடிக்கு ஆண்டவரே, பொல்லாதவளாய் நாங்களும் இராதபடிக்கு என்னை எங்களையும் காத்தருள்வீராக. எங்களை ஒரு புது சிருஷ்டியா மாத்துங்க. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கள் சேர்த்துக்கிறோம். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.